பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் இந்தியான் பொழுது எப்படி போகும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் உடம்பி இருக்கிறேன். நார்மலாக 6 மணிக்கெல்லாம் உடம்பிடுவோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுன்னு சொன்னால். இன்றைக்கி லீவ் பண்ணபடியாக கொஞ்சம் 8 மணி அப்படி உடம்பி இருக்கிறேன். இப்போ நான் டீ வைக்க போகிறேன். நெஸ்காஃபி விடியெல்லாம் நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக டெய்லி இது தான் சாப்பிட்றதுன்னு இல்லை, மாறி மாறி சாப்பிட்றது, குரக்கன் கஞ்சி அது என்ன சாப்பிட்றது. இப்போ நாங்கள் வந்துட்டு பச்சைப்பயிறு நல்லா ஊற வச்சு முளைகட்டி வச்சுக்கணும். 3 டேஸுக்கு மேலே துணி போட்டுட்டு விட்டால் இந்தளவுக்கு முளைகட்டி வந்திருக்கும். இதிலும் கொஞ்சம் வெந்தயம் அதே மாதிரி தான் முளைகட்ட வச்சுருக்கிறேன். கடலை வச்சுருக்கேன். கடலைக்கு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக முளை வந்து கொண்டு இருக்குது. இந்த கடலையை விட கருத்த கடலை வந்து இன்னும் சத்து கூட. அப்போ எனக்கு அதில்லைன்றபடியே நான் இப்போ வெள்ளை கடலையை போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் காஃபி தான் ஆக்க போகிறேன். இப்போ நெஸ்காஃபி போட்டுருக்கேன். பாலுக்குள்ளே நெஸ்காஃபி தான் போட்டிருக்கேன். ஆனால் சீனி போடுறதில்லை. இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அந்த மார்னிங் சீனி நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சின்னாக்களுக்கும் பெருசாக சின்னலேருந்து கொடுக்கல. அதனால் அவைகளும் பெருசாக சீனி யூஸ் இனிப்புகள் பெருசாக சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் சலாட்டுக்கு வந்து கொஞ்சமாக சலாட் சோஸ் கொஞ்சம் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட மாதுளம் பழம் இருந்தால் அதன் இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி ஆகிட்டுது. இனி மகனை கொண்டே கிளாஸில் விட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். அப்படின்னு நாங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.
கொண்டு விட போகிறேன். விட்டுட்டு அப்படியே கடையில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர போகிறோம். இன்றைக்கி சரியான புள்ளி கையில் முத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை. அது கிளாஸ்களுக்கு விட்டால் நாங்கள் விடத்தான் பண்ணோம். ஓகே, -30 ஆகும். -30 அவங்கள சோமத்து போட்டுட்டு எடுத்து வெளியில் போகணும்னு சொல்லியிருந்தது. என்னோட கணினி கிளாஸ் இருக்கு. காரை முதல்ல கீப் பண்ணி வச்சுருக்கலாமா? கையை கையில் கிளாஸ் போட இல்லையா? டான்ஸ் கிளாஸ் வந்துட்டுது. பாய் விசான். இனி நான் ஷாப்பிங்கு போயிட்டு வரும்போது அப்படியே ஏற்றி கொண்டு போகலாம். ஷாப்பிங்கு டவுன் கடையில் உள்ள வீடியோ எடுக்கலாது. அப்போ நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். Help me, please.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. 2 கடைக்கு தான் போனேன் நான், தமிழ் கடைக்கும் நோப்ரிஸுக்கும். 2 கிழமைக்கு உள்ள சாமான் தான் வாங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ சாமான்லாம் விலை கூட வந்துட்டு மீனும் வாங்கினாங்க. மீன் வாங்கினாங்களா, இறைச்சி, அப்புறம் பிள்ளைகளுக்கு சல்மன், இறால் வாங்கியிருக்கிறேன், கொடுவா மீன் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பைக்கில் பார்த்தீங்கன்னா கோழி அதுகள் வாங்கி வச்சுருக்கோம். சமக்கடையில் கூடுதலாக இறால்கள், வெங்காயங்கள் வாங்குவேன். இது வந்துட்டு நோப்ரிஸில் கூடுதலாக மரக்கறி வாங்குறேன் நான். புதினா, கறி மிளகா, ஆப்பிள், கிரேப்ஸ், பழங்கள் எல்லாமே நோப்ரிஸ்லாம் வாங்குறது. கொஸ்கோக்கு போகல, கொஸ்கோக்கு போகிறதா இருந்தால் இப்போ 400 ரூபாய்க்கிட்ட வில்லு வேணும். பால், முட்டை, பான் எக்ஸட்ராலாம் கொஸ்கோலாம் வாங்குறது. அது வெள்ளிக்கிழமையில தான் கொஸ்கோக்கு போவோம். இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியாக கிளாஸ் இருக்கிறபடியாக 2 கடைக்கு போய் வரைய லேட் ஆகிட்டு. இவ்வளவும் 2 வீக்ஸுக்கான சாமான். இனி 2 கிழமையால எல்லாம் முடிஞ்சிடும். திருப்பி ஷாப்பிங் பண்ணணும். எப்படியும் எங்களுக்கு 1000க்கு மேலே தான் முடியும் வந்துட்டு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா. ஓகே, சாமானும் விலை கூட தானே, சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்கள் காசு எல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, இனி நான் ஒரு சின்ன சாப்பாடு பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ மகளிர் கிளாஸ் இருக்கிறபடியே அங்கே போகணும். இப்போ பிரியாணி செய்கிறது பார்க்க இல்லாத நான் செய்துட்டு காட்டுறேன். இப்போ சாமான் வாங்குறத விட அதை அங்கங்கே வைக்கிறது பெரிய வேலை மாதிரி. கோவிட் டைமில் எல்லாமே எல்லாமே கழுவி எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறது. இப்போ அதெல்லாம் வைக்க அது டைம் தக்கன்னு போகிறபடியாக ஓகே எல்லாம் பேக் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி இருக்கிறதா எடுக்கிறேன்னா நான் இருந்தாலும் எடுக்கும்போது நிறையா க்ளீன் பண்ணியிருக்கேன், எடுக்க வேணும். எனக்கு சாமான் வாங்கினா கொஞ்சம் ஈஸி மாதிரி. எனக்கு இதுகளில் எடுத்து அடுக்கி வச்சு எல்லாம் செய்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. ஓகே, ஒன்று செய்யலாது எல்லாம் செய்து தான் ஆகணும். இந்த கிளாஸ் என்ன தாசா ஹோம்ஒர்க் இருக்கீங்களோ? ஹோம்ஒர்க் கிட்ட ஹோம்ஒர்க் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்துட்டேன். நமக்கு பிரியாணி இருக்குது. என்னுடைய பிரியாணி இப்போ ரெடி ஆகி கொண்டு இருக்குது. ரெடியாகிருக்கும். இப்போ உள்ள பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இனி 3:30 கிளாஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸ், அங்கே போகணும். வீடியோ ஒழுங்கு லேட், நார்மலாக லேட் தான் 3 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா கடையிலுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுது. இனி ஓகே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஓகே. இப்போ இரவு சாப்பாடு ஒடியல்மா புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. வந்துட்டு நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா புளிஞ்சு இந்த பதத்துக்கு எடுக்கணும். எடுத்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு புட்டு குடைக்கணும். இப்போ அவசரமாக இரவு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். இது வந்துட்டு தனியாக ஒடியல் மாவில் தான் செய்திருக்கிறேன். ஒரு மாவுமே நான் மிஸ் பண்ணல. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கசப்பத்தன்மை ஒன்றுமே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் சிக்கி மாதிரி இருக்குது. ஆனால் ஆற விட்டு உதிரியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி தான் என் பொழுது எனக்கு போயிட்டுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.